நம்ம தோட்டத்திலேயே தேங்காயை எடுத்து காய வச்ச பருப்பு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னு வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் காஞ்ச தேங்காய் எல்லாத்தையும் உலுக்கி அதை கொண்டுட்டு ஒரு இடத்துல போட்டு வச்சுருவோங்க. 300 400 காய்க்கு பக்கமாக நம்மளுக்கு தேங்காய் கிடச்சிருக்கு. தேங்காய் தனியாக மட்டை தனியாக அப்படின்ட்டு உழிப்பாங்க. அந்த தேங்காயை ஒவ்வொன்றா உடச்சி கொண்டுட்டு போய் பருப்பை நல்லா காய போடுவாங்க. காய போட்டு அப்புறம் மறுநாள்லேருந்து அந்த பருப்பை வெளியே பருப்பு தனியாக தொட்டங்குச்சி தனியாக வெளியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு ஒரு வாரமாவது நல்லா காயணுங்க. கையில் இப்படி அமுக்கணும்னா சொடக்குன்னு ஒடியணும், அந்த மாதிரி இருக்கணும் பருப்பு. அப்போ தான் நல்லா எண்ணெய் வரும், ஆட்டுறதுக்கு கொடுக்க முடியும். அதாங்க தொட்டாங்குச்சினோட விலையே 25 ரூபா கிலோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம இந்த காய் ஏன் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நம்ம எடுக்கணும், கடையில் எண்ணெய் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த பருப்பெல்லாம் தேங்காயாக அப்படியே போட்டிருந்தோன்னா ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க இப்போதைக்கு. சல்ஃபர் வச்சு அந்த பருப்பை காய வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு புகை மாதிரி போட்டு அதை காய வைப்பாங்க. அப்படியே கொண்டு போய் கொடுத்து நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் ஆட்டின மாதிரியே ஆச்சு. நம்மளுக்கு தேங்காய் புண்ணாக்கும் மாட்டுக்கு போடுறதுக்கு மிச்சங்க.